அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு என்று கேட்ட மாத்திரத்திலேயே சித்தர்கள், ஞானியர்கள், யோகிகர்கள் வாழ்ந்த நாடு. பாடல் பெற்ற ஸ்தலங்கள், மங்கள சாசனம் பெற்ற ஸ்தலங்கள், சக்தி பீடங்கள், அத்துடன் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளும் இங்குதான் இருக்கிறது. இந்த காலகட்டம் தமிழகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி வருவதற்காக மக்கள் அரக்கனை அழித்த சஷ்டி தினத்தில் சூரனை சம்ஹாரம் செய்த அந்த முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது இந்து சமுதாயத்தினுடைய ஆசை. அதற்காக விஸ்வ இந்து பரிஷத் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் நலனுக்காகவும் அத்துடன் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் கந்த சஷ்டியையும் வேல் பூஜையையும் முருகனையும் அவமானம் பண்ணுவதாக கூடி பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்து வருகிறது. ஆகையினால் விஸ்வ இந்து பரிஷத் வரக்கூடிய கந்த சஷ்டி நாளன்று தமிழகம் முழுவதும் கிராமங்களில் சஷ்டி நேரத்தில் கந்த சஷ்டி பாடல் பாடி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இறைவனை வேண்டக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆறுபடை வீடுகளிலும் பெரிய அளவில் வேல் பூஜை செய்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார்கள். முதல் படியாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் நடிகர் ரஞ்சித் அவர்களும், திருச்செந்தூரில் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வடமாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிம்ஜி அவர்களும், பழனி திருவாவணங்குடியில் தென் தமிழகத்தினுடைய விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் மு. ராமகிருஷ்ணன் அவர்களும், சுவாமிமலையில் பிஜேபியினுடைய பொறுப்பாளர் தலைவர் ஹெச். ராஜா அவர்களும், திருத்தணியில் சினிமா உலகத்தில் எல்லோருக்கும் பழக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர் கங்கை அமரன் அவர்களும், அதே மாதிரி பழமுதிர்ச்சோலையில் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தமிழக அமைப்பாளர் பாலாஜி அவர்களும், அத்துடன் தென் தமிழகத்தினுடைய செயலாளர் லட்சுமண நாராயண்ஜி அவர்களும் சேர்ந்து இந்த பூஜையானது செய்யப்படுகிறார்கள். இந்த பூஜையினுடைய நோக்கம் தெய்வீக தமிழகத்தில் மீண்டும் தெய்வீகம் கமழ, அரக்கர் சக்திகள், இந்து சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அரக்கர் சக்திகள் அவர்களுடைய சக்தி குறைந்து தமிழகத்தை விட்டு ஒழிய முழு இந்து சமுதாயமும் பிரார்த்தனை செய்து தங்களுடைய ஊர்களில் சஷ்டியோடு